வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் ஹிந்தி மல்ஹர் புக் சாப்டர் நம்பர் 3 பஹலி பூந்த். பஹலி பூந்த் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ராப். மழைக்காலத்தில் மழையோடைய முதல் துளி, அதை பற்றி தான் இந்த நம்ம போயமில் பார்க்க போகிறோம். वह पावस का प्रथम दिवस जब पहली बूंद दरा पर आई. वह पावसना रेनी सीजन, प्रथम दिवसना फर्स्ट डे. रेनी सीजनोடைய फर्स्ट डेல வந்து பார்த்தீங்கன்னா पहली बूंद दरा पर आई. पहली बूंद मीन्स फर्स्ट ड्राप, दरा मीन्स एर्थ. फर्स्ट ड्राप வந்து பூமிக்கு வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. When the first day of the rainy season, the first drops come on the earth. अंकुर फूट पड़ा धरती से नवजीवन की ले अंगटाई. अंकुरना என்னன்னா ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது விதைகள்லாம் வந்து முளைச்சி வெளில வந்து வருது. ஸோ அந்த மாதிரி முளைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபூட் படா தர்த்தி. ஃபூட் படா தர்த்தினா பிரேக் அவுட் த எர்த். எர்த்தை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வருது. த ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் பிரேக்கிங் அவுட் ஃப்ரம் த எர்த். नवजीवन की ले अंगटाई. नवजीवनना நியூ லைஃப். நவ் மீன்ஸ் நியூ, ஜீவன் மீன்ஸ் லைஃப். நியூ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்கிங் த டீப் ப்ரீத், அதாவது வந்து இட் ஸ்ட்ரெச்சிங் இட்ஸ் நியூ லைஃப். ஸ்ப்ரவுட்டட் ஆர் பிரேக்கிங் அவுட் ஃப்ரம் த எர்த் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் இட்ஸ் நியூ லைஃப் ஆர் டேக்கிங் த deep breath. धरती के सूखे अधीरों पर गिरे बूंद अमृत सी आकर. धरतीना என்னன்னா எர்த்து, सूखे அதிரோங்னா ட்ரை லிப்ஸ். ஸோ ட்ரை எர்த்தோடைய ட்ரை லிப்ஸ் என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட பூமியை வந்து நம்மளுடைய லிப்ஸ் வறண்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வறண்டு இருக்க பூமியில் வந்து பார்த்திங்கன்னா கிரே பூந்த் அமிர்த் சி ஆக்கர். அந்த மாதிரி வறண்டு இருக்க பூமியில் வந்துட்டு விழுற அந்த துளி வந்து பார்த்திங்கன்னா மழை துளி வந்து பார்த்திங்கன்னா கிரேனா ஃபெல், பூந்துனா ட்ராப்ஸ். விழுற அந்த துளி வந்து பார்த்திங்கன்னா இட் கம்பேர் டு த அமிர்த் நெக்டார். அமிர்தத்தோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஆன் த ட்ரை லிப்ஸ் ஆஃப் த எர்த் the drop fell like a nectar, that is amrit. वसुंधरा की रोमावली सी हरे बूंद धूप फुल्की मुस्कुराई. वसुंधरा மீன்ஸ் எர்த். வசுந்தரானாலும் வந்து பார்த்திங்கன்னா பூமியை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொமாவலினா ஹேர் ஸ்டாண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஸ் ஸ்டுட் அப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப குளிர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்தால் மெய் சிலிர்த்து நிற்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது ஜீவனாக முளைச்சிருக்க அந்த செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் லுக் லைக் ஏ கூஸ் பம்ப்பு. அது முடி வந்து சிலிர்த்து நிற்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்குது. இந்த பூமியில் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஹேர்ஸ் மாதிரி நிற்குது. யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரி தூப். ஹரி தூப்னா என்னென்னா க்ரீன் கிராஸஸ். ஃபுல்கி முஷ்காயி. ஃபுல்கி முஷ்காயினா என்னென்னு பார்த்தோன்னா அதாவது ஸ்மைல் ஹாப்பிலி. த எர்த் ஹேர்ஸ் ஸ்டுட் அப் லைக் ஏ கூஸ் பம்ப். தென் த க்ரீன் கிராஸஸ் ஆர் ஸ்மைல்ட் ஹாப்பிலி. पहली बूंद दरा पर आई. फर्स्ट ड्रॉप्स come on the earth. परना on. आसमान में उड़ता सागर लहा बिजलियों के स्वर्णिम पर. आसमान means sky, उड़ता means fly, then सागर means ocean. बिजलियों के स्वर्णिम ना, बिजलियों ना lightning, स्वर्णिम ना golden wings. स्वर्णिम पर ना golden wings. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசமான் மே உடுத்தா சாகர், அதாவது வந்து ஓஷியன் வந்துட்டு ஆஸ்மானுக்கு ஃப்ளை ஆகி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து ஃப்ளை ஆகி ஃப்ளூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஹீட்டு, அதாவது அதிகமான ஹீட் இருக்கும் போது என்ன ஆகும், வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு, ஹீட்னால் வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டு வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் பண்ணி வானத்துக்கு வந்து போகுது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசமான் மே உடுத்தா சாகர், அந்த ஓஷியன் வந்துட்டு வானத்துக்கு ஃப்ளை ஆகிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க.
தென் பிஜிலியோங் கே ஸ்வர்ணீம் பர், அந்த மாதிரி ஃப்ளை ஆகிட்டு போகிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் விங்ஸை மாதிரி இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து கோல்டு விங்ஸ் வச்சுட்டு போகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா பிஜிலியோங்னா லைட்டனிங்கும் வந்து கொடுக்குது. லைட்டனிங்னா மழை வர்றதுக்கு முன்னாடி மின்னல்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டனிங்கும் வந்து கொடுக்குது. தென் பஜா நகாடே ஜஹா ரஹே பாதல் தர்த்தி கே தருணாயி. பஜானா பிளேயிங், நகாடேனா ட்ரம்ஸு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜிலியோங் லைட்டனிங் வந்து கொடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஜா நஹாட்னே பிளேயிங் ட்ரம்ஸ். ஸோ பிளேயிங் ட்ரம்ஸ்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்டரை தான் வந்து சொல்கிறாங்க, இடியை தான் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் ட்ரம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பஜா நஹாடே ஜஹா ரஹேஹே, ஜஹா மீன்ஸ் வேக்கப், அதாவது எந்திரிக்க வந்து வைக்குது. ட்ரம்ஸை வந்து ப்ளே பண்ணி எந்திரிக்க வைக்குது. ஸோ யாரை எந்திரிக்க வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்த்திக்கே தருணாயி, அதாவது பூமியோட யங்னஸ் யூத்தை வந்துட்டு எந்திரிக்க வந்து வைக்குது. பாதல் அந்த மேகங்கள் மழை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுதுன்னா ட்ரம்ஸை ப்ளே பண்ணிவிட்டு பூமியோட யூத்னஸை வந்து எழுப்புதுன்னு சொல்கிறாங்க, இளமையை வந்து எழுப்பி விடுதுன்னு சொல்கிறாங்க. த கிளவுட்ஸ் ஆர் அவேக்கிங் பை பிளேயிங் ட்ரம்ஸ் த யூத் ஆஃப் த எர்த். पहली बूंद दरा पर आई, फर्स्ट ड्रॉप्स कम टू द एर्थ. नीले नयनों सा यह अंबर, काले फुतली से ये जलतार. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீலே நயனோங்னா என்னென்னா ப்ளூ ஐஸ். ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது, அதனால் நயனோங் மீன்ஸ் ஐஸ். அந்த ஸ்கையோடைய ப்ளூ ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா அம்பர்னா ஸ்கைன்னு சொல்லுவாங்க. ஸ்கையோடைய அந்த ப்ளூ ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா காலி புத்லி சே ஜல்தார். ஜல்தார் மீன்ஸ் க்ளவுட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜல்தார்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இன்னொரு மீனிங் வந்து இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்தார்னு சொல்லிட்டு க்ளவுடை சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னென்னா காலி புத்லினா ப்ளூ ஸ்கையோட வந்து பார்த்திங்கன்னா கண் மாதிரி இருக்குது. எதுன்னு பார்த்திங்கன்னா காலி புத்லி பிளாக்கான பியூப்பிள் மாதிரி இந்த மேகங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீளமான வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரு மேகங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய கரு விழிய மாதிரி இருக்குது. புத்லி மீன்ஸ் பியூப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அழகான ப்ளூ கலரில் இருக்க ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகங்கள் வந்துட்டு கரு விழிய மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த ப்ளூ ஸ்கை லைக் எ பியூட்டிஃபுல் ஐஸ், த டார்க் கிளவுட்ஸ் லைக் பியூப்பிள்ஸ். கருணா विगिनित आशुर बहाकर धरती के चिर प्यास बुझाई. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கருணா விகாலித்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு கைண்டு. கருணா மீன்ஸ் கைண்ட், விக்லித் மீன்ஸ் ஹார்ட்டட், கருணையுள்ள உள்ளத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து டியர்ஸை வந்து ஷேட் பண்ணுதான், கண்ணீராக வந்து சிந்துதான். கருணை மனதோடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணீராக வந்து சிந்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது மழை வந்து வரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தர்த்திக்கே சீர் பியாஜ் புஜாயி, எவர் லாஸ்ட் தர்ஸ்ட். சீர் பியாஸ்னா என்னென்னா எவர் லாஸ்ட் தர்ஸ்ட், அதாவது தீராத தாகம் கூட அது புஜாயினா தீரம்னு சொல்கிறாங்க. எர்த் எவர் லாஸ்ட் தர்ஸ்ட் quench. The first drops shedding tears of compassion, quenching the thirst of the earth. Compassion means கருணையோட வந்து அந்த ஷெட் ஆகிற டியர்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா பூமியோடைய தாகம் வந்துட்டு தீருதுன்னு சொல்கிறாங்க. quenching thirst of the earth. பூடி தர்த்தி சர்ஷ்ய ஷாமலா. பூடி தர்த்தினா த ஓல்டு எர்த். பூடி மீன்ஸ் ஓல்டு, தர்த்தின்னா எர்த். இந்த ஓல்டு ஆன எர்த் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம் சஷ்ய ஷாமலா, தட் இஸ் எவர் க்ரீன், எப்போவுமே வந்துட்டு எங்காவே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருணையோட மழை வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தாகம் தீர்ந்து பூமி வந்து எப்போவுமே எங்காவே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பன்னே கோ ஃபிர் சே லல்சாயி. தென் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அந்த பூமி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ரீடாக வந்து இருக்குது. அகைன் இட் ஃபீல் வெரி ப்ரவுட். லோடிங் டு பிகேம் லஷ் அண்ட் க்ரீன் அகைன். திரும்ப வந்து அதோடைய க்ரீனிஷை வந்து லோட் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரௌடாக வந்து நிற்குது. லல்சாயி மீன்ஸ் க்ரீடு. பஹலி பூந்த் தரா பர் ஆயி.
the first drop fell on the earth. ஸோ இந்த போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கவுல். கோபாலகிருஷ்ண கவுல் தான் வந்து இந்த போயம் நமக்காக எழுதியிருக்காங்க. கவிசே பரீட்சய. கவிசே பரீட்சைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆத்தர். धरती के सूखे अधरों पर पहली बूंद के गिरने का अद्भुत दृश्य रचने वाले बाल हाशियतकार गोपालकृष्ण गौल ने बच्चों के लिए देश प्रेम, प्रकृति और जीव जंतुओं से जुड़े बहुत सी मनोरम कविताएं लिखी है. ஸோ இந்த போயட் வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கவுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியோடைய ட்ரை லிப்ஸ் மேலே வர ஃபஸ்ட்டு ட்ராப்பை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயமா, அத்புத் திருஷ்யனா ரொம்ப அற்புதமான விஷயமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயட்டும் வந்து எழுதியிருக்காங்க. தேஷ் பிரேம்னா பேட்ரியாட்டிக் போயம்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா பிரக்ருத்தினா நேச்சரை பற்றின போயம், தென் ஜீவ் ஜந்துவோங்னா அனிமல்ஸை பற்றின நிறைய போயம்ஸும் வந்து எழுதியிருக்காங்க. He is the creator of the wonderful scene of first drops falling on the dry lip of the earth. He wrote many delightful poems for children about patriotism, nature and animals. अपने एक अन्य कविता हम कुछ सीखों में वे कहते हैं, देश हमें देता है सब कुछ, हम भी तो कुछ देना सीखो. ஸோ இவருடைய இன்னொரு போயமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு he says the country gives us everything. கண்ட்ரி வந்து நமக்கு எல்லாமே வந்து தருது. let's learn to give something to. நாமளும் அதுக்கு வந்து ஏதாவது வந்து தரணும், அது வந்து தரத்துக்கு வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்னொரு போயமில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. हम कुछ सीखो में वे सकते हैं, தேஷ் ஹமே தேதா ஹே. ஸோ இந்த போயமில் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.